சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் ஒவ்வொரு பாட்டையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கவலைகள். ஒரு கவலை போனால் இன்னொரு கவலை. ஆனால் எந்த ஒரு கவலையுமே தீர்க்க முடிய கவலையாக வருமா என்று கேட்டால் அது உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. என்ன சார், கவலை என்று ஒன்று வரலாம், ஆனால் தீர்க்கக்கூடிய ஒரு கவலை என்று வர வேண்டும். ஆனால் இங்கு தீர்க்க முடியாத கவலைகள் அல்லவா என்னை வந்து சூழ்ந்து நிற்கிறது என்று நீ கவலைப்படுகிறாய். அம்மா, கவலைப்படாது. எதுவுமே இங்கு தீர்க்க முடியாதது என்பது ஒரு பொழுதும் கிடையாது. எல்லாமே தீர்க்க முடியும், மனம் வைத்தோம். ஆனால் நிச்சயமாகவே எல்லா விஷயத்தையும் இங்கு தீர்க்க முடியும். ஆனால் இங்கு யாருமே அதற்கான ஒரு ஒரு அடி எடுத்து வைப்பதில்லை. ஒரு பிரச்சனையா வந்த உடனேயே பயம். அந்த பயம்தான் எதற்கு? வந்துவிட்டது பிரச்சனை, அதை எப்படி சரி செய்ய வேண்டும், அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை தான் பார்க்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு ஐயோ எனக்கு பிரச்சனை வந்து விட்டதே, என்னை யாராவது இருந்து காப்பாற்றுவார்களா என்று மற்றவருடைய உதவியை நாடினால் மற்றவர்கள் எல்லாம் உதவிகளை செய்யும் நிலைமையிலேயா இருக்கிறார்கள். யார் எப்பொழுது கெட்டு போவா, யாருடைய வாழ்க்கையை பார்த்து சிரிக்கலாம் என்றல்லவா இருக்கிறார்கள். சரி, மற்றவருடைய எப்பொழுதும் இவர்கள் உதவி செய்வான், அவன் உதவி செய்வான் என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் எதிர்பார்க்காது. அப்படி நீ எதிர்பார்த்தாய், ஆனால் நீதான் முட்டாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியும். நீ உதவி செய்தாய், அதை கூட திரும்பி செய்வதற்கு இங்கு ஆள் இல்லை. போய் கேட்டால் கூட ஐயோ இவர்கள் ஏதாவது உதவிக்காக வந்துருவார்களோ என்று நீ சாதாரணமாக போய் ஒரு வீட்டுக்கு போனால் கூட உதவிக்காக வந்து விடுவார்களோ என்று ஒதுங்குகிறார்கள். அதனால் யாரையும் எப்பொழுதும் இந்த விஷயம் செய்து தருவார்கள், அந்த விஷயம் செய்து தருவார்கள் என்று நம்பாதே. ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்று சொல்வேன். உனக்கு யாரையாவது ஒரு உதவிக்கு அனுப்ப போகிறேன் என்ற உனக்கு சொல்லிவிடுவேன். இவர்களை தான் உதவிக்கு அனுப்புகிறேன், இந்த அடையாளம் கொண்டவர்களை தான் உதவிக்கு அனுப்புகிறேன் என்று உனக்கு சொல்லிவிடுவேன். அந்த நபர்களுக்கு நிச்சயமாகவே அந்த நபர்களை நீ நம்பலாம். உதவியும் அவர்களிடமிருந்து உனக்கு கிடைத்துவிடும். காலம் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அழுது கொண்டே இருக்கலாம், புலம்பிக் கொண்டே இருக்கலாம், நாள் முழுவதும் அழுது கொண்டே இருக்கலாம் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. அப்படி நினைத்தாயானால் நீதான் இங்கு தப்பான ஒரு முட்டாள். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீங்க அழுவதினால் யாரும் வந்து ஐயோ நீ அழுகிறியா என்று உன்னுடைய கண்ணீரை துடைக்க போவது இல்லை. அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், இன்னும் உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவார்கள். அவ்வளவுதான் இவர்கள் அனைவரும் செய்வது. கூட நண்பன் நண்பன் என்பார்கள். ஆனால் எப்பொழுது உன்னுடைய வீட்டில் பிரச்சனையும் கவலையான சம்பவமும் வரும் என்பதை எதிர்பார்ப்பார்கள். இது எல்லாம் நண்பன் என்று சில பேர் சொல்லி வருவதும் இது எல்லாம் ஒரு விதமான நாடகங்கள் மட்டுமே. அந்த நாடகங்களில் நீ ஒரு கதாபாத்திரம், அவ்வளவுதான். நீ எப்பொழுதும் யாரிடமும் நடிப்பதில்லை. அதனால்தான் உன்னிடம் எப்பொழுதும் கடவுளானது இருந்து கொண்டே இருக்கிறோம். நீயும் மற்றவர்கள் போலவே இருந்தால் உன்னிடம் கூட நான் கூட பேச மாட்டேன். ஆனால் நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு அழகான குழந்தை. இந்த அழகான குழந்தையை யாருக்காவது பகிச்சிக்க தோணுமா? நீ என்னுடைய பிள்ளை அம்மா. நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நல்ல நல்ல விஷயங்களை செய்வேன். காலப்போக்கில் உனக்கு பிடித்த அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாகவே நடக்கும். தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடக்கும். இது எல்லாமே குறிப்பிட்டு இப்பொழுது வந்த பிரச்சனைகள் எல்லாமே உன்னுடைய மனதில் தோன்றுவது இதெல்லாம் முடியக்கூடிய பிரச்சனை இல்லை என்பது. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், எதுவுமே இங்கு முடியக்கூடிய பிரச்சனை, முடியாத பிரச்சனை என்பது கிடையாது. இங்கு எல்லாமே பிரச்சனை என்று பார்த்தால்தான் அது பிரச்சனை இல்லை. இது மாற்றலாம், இது சந்தோஷம் என்று பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் எல்லா விஷயத்தையும் மாற்ற முடியும். எல்லா பிரச்சனையிலும் இருந்து உங்களால் மீண்டு வர முடியும். நீங்கள் நிறைய நேரத்தில் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் தேடும் ஒரே ஒரு ஆள்
தெய்வம் மட்டுமே. கஷ்டமா? மற்றவர்கள் உன்னை நிம்மதியாக இருக்க விடலையா? உடனே வா, ஒன்று பூஜை அறைக்கு போ, இல்லை கோவிலுக்கு போ, என்னிடம் சொல்லு. மனதார அழ வேண்டுமா? அழுது விடு. அதற்கு பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருகிறது என்று. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் வாழக்கூடாது. தான் மட்டுமே வாழ வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இங்கு அதிகம். ஆனால் நீ அப்படி அல்ல. யார் எப்படி இருந்தா என்ன, என் வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் தான். சிலர் உன்னை பார்க்கும் பொழுது சுயநலவாதி என்பார்கள். அது சுயநலவாதி இல்லை. இந்த உலகத்திற்கு நீ சுயநலவாதி இல்லை. உன் வாழ்க்கை நன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புள்ள. இங்க இருக்கிறவங்க சுயநலமா இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தவனுடைய வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீயே சொல்லு. நீ அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்கல, அடுத்தவன் வாழணும்னு நினைக்கல. நீ நன்றாக இருக்கணும் என்று நினைக்கிற. நீ உன் குடும்பம் நன்றாக இருக்கணும் என்று நினைக்கிற. இது தப்பே இல்லையே. மற்றவனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. மற்றவனுடைய வாழ்க்கையை நீ பறிக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. நீயாக இருக்கிறாய். அதை கூட இங்கு சிலருக்கு பொறுக்க முடியாமல் சுயநலவாதி என்பார்கள். சுயநலவாதியாக இருந்தால் பரவாயில்லை. சுயநலவாதிகள் தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் போதும் என்பார்கள். ஆனால் சிலர் இங்கு எப்படி இருக்கிறார்கள் என்பது உனக்கே தெரியும். நான் வாழ வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், இப்படி எப்படி என்று ஏதேதோ நினைப்பார்கள். அவர்கள் போல இல்லையே. நீ அற்புதமாகத்தானே இருக்கிறாய். அது வரைக்கும் எல்லாமே போதும். நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைதான். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் இருப்பேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்து கொண்டு, உனக்கு நல்லதொரு விஷயத்தை நடத்தி கொண்டு, உன்னை எல்லா இடத்திலும் காப்பாற்றி கொண்டு வழிநடத்தி கொண்டு எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன்னோடு தான் இருப்பேன். பல பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னென்னமோ வார்த்தைகளை எல்லாம் பேசலாம். ஆனால் நீ மட்டும் ஒன்று தெரிந்து கொள். யார் பேசுவதினாலும், யார் என்ன சொல்வதினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எதுவும் தவறாக நடந்து விடாது. எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பாக உள்ளேன். எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு சிறந்த ஒரு அப்பாவாக இருக்கிறேன். இதை விட உனக்கு வேறு என்னம்மா வேண்டும்? நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு எல்லா நேரத்திலேயும் தவித்து கொண்டு ஒரு பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் படாத பாடுபட்டு கொண்டு ஒரு நாளும் இருக்காதே. நான் இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு காலம் முழுவதும் துணையாகவே இருப்பேன். நம்பிக்கை மட்டும் வையுங்கள். நீங்கள் எதற்கு ஏங்குகிறாயோ, எந்த விஷயம் வேண்டும் என்று நினைக்கிறாயோ, அந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றங்களும் கிடைக்கும். மனம் நிறைந்து நான் சொல்கிறேன். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது. உன் இஷ்டமான காலங்கள் அனைத்தும் பிறந்தது. எதற்கு எடுத்தாலும் நீ குழப்பிக்கொண்டே இருந்தாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று. நல்லது நடக்கும் நேரம் வந்த பிறகு நீ தேவையே இல்லாமல் ஐயோ இது நடந்துட்டா என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அது சிறப்பானதாகவே உனக்கு அமையும். யோசித்துப் பார். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்க இருந்தது. எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்தேன் தானே. அதே போலவே கட்டாயமாக உன்னை எல்லா பிரச்சனையிலும் இருந்து நான் கட்டாயமாக மீட்டு கொண்டு வந்து வாழ வைப்பேன். யோசிக்க அற்புதங்களும் அதிசயங்களும் எல்லா விதத்திலும் நல்ல நல்ல தேடல்களும் உனக்காகவே கிடைக்கும். புரிந்ததா? நான் இன்று உனக்கு இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் உன் கூட இருக்கிறேன். நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறேன். இதே போல காலம் முழுவதும் உன் கூட இருப்பேன். இது என்னாலும் மறந்து விடாதே. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை தாண்டி வந்தாய். இப்பொழுது இருக்கும் பிரச்சனையை தாண்ட முடியாது என்று நினைக்காதே. தாண்டி விடலாம். இந்த அப்பா இருக்கும்போது எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த
உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.